என்ன ஏன் ஒரு ஷாப் ஒன்னும் ஓடலையா? என்ன ஒருத்தரையும் காணும், நீ மட்டும் தான் நிக்கிற? ஒரு ஷாப்லாம் ஓடுதுன்னு அந்த பாருங்க, வேலையெல்லாம் வாங்கி போட்டு நிறைய வேலையை வாங்கி போட்டு அப்படியே பெண்டிங்ல கிடக்குனேன். ஒருத்தன் வரமாட்டான், என்ன காரணங்கிறது தெரிய மாட்டேங்குது. சம்பளம் ஆயிட்டா? நேத்து என்ன கிழமை சம்பளம் போட்டு விட்டியா? நேத்து டெய்லி சம்பளம் போட்டுறதுண்ணே. டெய்லி சம்பளமா? டெய்லி இல்ல வார சம்பளம்னா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவன் இந்ததான் ஒரு ஆள் லேபர் வருது போல இருக்க. ஐயா எத்தனை மணிக்கு வர்றாப்ல பாத்தியா? வேலைக்கு வந்திருக்காப்ல, என்னன்னு தெரியலையா? அதுவும் வேலைக்கு தானே. வெளிநாடு போலாம்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருந்தேன். அது இந்த இசேவை மையம் இருக்குல்ல, அது வந்துருச்சா என்னன்னு செக் பண்றதுக்காண்டி போயிட்டு வந்தேன். பாக்குறதே 3 பேரு தானே, அதுல 2 பேர் என்ன ஆச்சுன்னே தெரியல, வரல. ஒருத்தர் தான் இப்ப வேலைக்கு வரானான்னு பார்த்தா அது வெளிநாடு போறானுங்கிறான். நான் நம்பி இவ்வளவு முதலீட போட்டு வேலையும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் பார்ட்டிக்காரன்ட்ட என்னன்னா பதில் சொல்றது? அப்படி இருக்கு பொழப்பு. நானும் வெளிநாடு போக வேண்டியதானே. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? என்ன என்ன ஆக்சிடென்டா? என்னாச்சு? இப்ப அது கொண்டு போயாச்சா? சரி, ரொம்ப அடியா? கோமாவுக்கு போயிட்டாப்லையா? என்ன இப்படி சொல்றீங்க? சரி 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 சரி. யாருண்ணா என்ன ஆச்சுண்ணா? சொல்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ரைட், வை நான் வரேன். யாருண்ணா? என் மச்சானோட மச்சான் பைக்ல போயிருக்கான். பைக் எதுக்கு மோதி இருந்ததுல கோமாவுக்கு போயிட்டாப்ல. இப்பதான் சொல்லாப்ல கோமாவுக்கு போயிட்டாப்லன்னு. சொல்றீங்க? கோமாவுக்கு போயிட்டாரா? அண்ணா பாஸ்போர்ட் எடுத்தாரா இல்லையாண்ணா? சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. அண்ணா கோமாவுக்கு போயிட்டாரா? இது தெரியாம நான் வேற பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கேன்னா. இசேவை மையத்துக்கு கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். உழப்பு வேற கெட்டு போச்சு. இத்தனை இருந்தா வேலையாச்சும் பார்த்துருப்பேண்ணே. இவன் கோமாவுக்கு போகணுங்கிறான். இவன் வெளிநாடு போற மாதிரி தெரியல. இவன் கோமாவுக்கு போகணும் தானே சொல்றான். அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஆள் உனக்கு தேவையில்லை. அவன் என்னமோ ஓமன் நாட்டுக்கு போற மாதிரியே கோமாவுக்கு போறான். என்ன எனக்கு வைத்திருச்சலையும் எனக்கு திருப்பு வருது இவன் பண்றது. என்னன்னு கேட்டா இது மாதிரி ஆள் உனக்கு தேவையே இல்லை. அது கரெக்ட். இருந்த ஒரு ஆளையும் நீங்க கோமாவுக்கு அனுப்பி விட்டு பிளான் பண்ணிட்டீங்களானே. அவனே கேட்கறான். ஒரு நிமிஷம் அவன் நம்ம சொல்றதுக்கு என்ன சொன்னான்னு பாப்போம். அது வந்துடா, நீ வந்து கோமா போகணும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே. கோமா போனாலும் சரி, இல்ல கோவா போனாலும் சரி, சரிண்ணே. போய் அந்த பைக் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியாண்ணா? ஆமா, எடுத்துட்டு வேகமா போ. எந்த வண்டி எதுக்கு வந்தாலும் சரி, சரிண்ணே, நேரா குத்து மோதிட்டா கோமாவுக்கு போயிடலாம். அவ்வளவுதான். போப்பா, போ ராஜா. டிரான்ஸ்போர்ட்டே தேவையில்ல. சரிண்ணே சரிண்ணே சார். போற ஸ்பீடு கோமா இல்ல. ரைட்டு, அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடு. அதுக்கு ஆக வேண்டிய செலவு அந்த ஃபுல்லா பாத்துரும். எனக்கு இருந்த ஒரு ஆளையும். சரி, நான் இதை பார்த்து செஞ்சுருக்கேன். நான் போறேன். வரவா? வாங்கண்ணா. நான் தான் வேலையை பார்க்கணும் தனியா நின்று. சரி